இந்த நிகழ்ச்சியில அடுத்து வாழ்த்தி பேச வரவங்களை பத்தி நம்ம கட்டாயம் இங்க பதிவு பண்ணணும். ஆடுகளம் மூலம் நம் மண்ணின் கதை பேசி தேசிய விருது வென்ற பொல்லாதவன் வெற்றிமாறன். உலகில் மறைந்து வரும் மனித நேயத்தை தன் விசாரணையால் தட்டி எழுப்பி வரும் காலத்தின் மிகப்பெரிய உலகின் உன்னதமான கதை படைப்பாளி, மனிதாபிமானி. கமர்ஷியல் படங்களில் கரன்சி பார்க்கும் இந்த கலாச்சாரத்தில் மண்ணின் மக்களுக்காக படம் எடுக்கும் வெற்றியின் நாயகன் வெற்றிமாறன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மனோன் வந்து என்னோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தார். உதயம் NH4 ஒர்க் பண்ணார். அப்போ எனக்கு பழக்கம். அப்போவே வந்து அவர் படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுவார். அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம், பைலிங்குவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பைலிங்குவல்னால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் படம் முடிச்சுட்டு அவர் சொன்ன இது பார்க்கும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு அதுக்காக இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தப்போ வந்து காம்ப்ரமைசஸும் ரொம்ப பண்ணிக்காத மாதிரி தான் தெரிஞ்சது. ரொம்ப காம்ப்ரமைசஸ் பண்ணிக்காமல் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ண மாதிரி இருந்தது. அண்டு ட்ரெய்லரை பற்றி சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு இன்ட்ரீக் இருந்தது. அதில் என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்புறம் குறிப்பாக அந்த ட்ரெய்லரில் ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சது வந்து சவுண்ட் டிசைன், சவுண்டோட ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தது. அந்த டயலாக்ஸை ட்ரீட் பண்ணியிருந்ததுலேருந்து மியூசிக் அண்டு எஃபெக்ட்ஸ் அண்டு இது இந்த மாதிரி ஃபிலிம்ஸில் வந்து சவுண்ட் ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணும். அதை நல்லா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க சவுண்டை. அண்ட் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.